ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கரத்திலும் தனிப்பட்ட வழிபாட்டு முறைகள் வழக்கத்தில் இருக்கும். அந்த சேத்திரத்தில் உள்ளவர்களுக்கு கூட தெரியாத பல செய்திகள் பெரியவாளுக்கு தெரிந்திருக்கும். ராமேஸ்வரத்திலிருந்து வந்த ஒரு புரோகிதர் 3 தலைமுறைகளாக அந்த ஊரிலேயே இருந்து வருவதாக கூறினார். ராமநாத சுவாமி கோவில் நடராஜரை பார்த்திருக்கியோ? பார்த்திருக்கிறேன். சேவார்த்திகளை அழைத்து கொண்டு போய் காட்டியிருக்கிறேன். நடராஜருக்கு 7 திரைகள் உண்டோ? புரோகிதருக்கு குழப்பம் வந்துவிட்டது. என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை. பெரியவா சொன்னார்கள், திருவாதிரை அன்னைக்கு 7 படுதாக்கள் திரைகளாக போட்டு நடராஜருக்கு பூஜை செய்வார்கள். 7 திரை விலகியதும் நடராஜரை தரிசிக்கலாம். சரி, அந்த கோவிலில் எத்தனை நடராஜர் இருக்கு? ராமேஸ்வரநாதருக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்துவிட்டது. நான் ஒரு நடராஜாவைத்தான் பார்த்திருக்கேன். 3 நடராஜர் இருக்கு, போய்ப்பார். ராமேஸ்வரம் கோயிலில் குருவாயூரை போல செக்கு ஆட்டிய நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது வழக்கமா? ஆமாம் என்று ஒரு போடு போட்டார் வந்தவர். ராமேஸ்வரத்தில் செக்கே கிடையாது. அந்த சேத்திரத்து சுவாமி மண்ணை பிடித்து வைத்து உருவாக்கப்பட்டவர். செக்கு ஆட்டக்கூடாது என்று ஓர் ஐதீகம். பின்னர் அந்த புரோகிதர் மனதில் ஒரு குறை இருக்கக்கூடாது என்பதற்காக குடும்ப சேம நலங்களை விசாரித்து பிரசாதம் கொடுத்தார்கள் பெரியவா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.